ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்றைக்கி உங்கள் கூட ஒரு கேக் ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். எக்லெஸ் பைனாப்பிள் டியூட்டி ஃப்ரூட்டி கேக். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது கம் கன்சிஸ்டன்சி வந்துடும். அரை கப் இருந்தால் போதும். அடுத்தது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இங்கே எடுத்துக்கிறேன். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1.5 கப் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஃபுல் மூடி அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மைதா மாவு அதே அளவுக்கு ரேஷியோவில் 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்தது பேக்கிங் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் திக்காகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். பால் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மாவு. இப்போது அரை கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க. நம்ம வெளியே போய் கேக் வாங்கிட்டு பசங்களுக்கு அவங்க என்னென்ன கலக்கிறாங்க தெரியாமல் பயந்து தர்றதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே அவன் இருந்தாலும் சரி, இல்லை குக்கர்லேயும் சரி, ஈஸியாக இந்த மாதிரி கேக் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், மாவு கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டியூட்டி ஃப்ரூட்டி கீழே இறங்கிடாது, இல்லைனா வந்து அடியில் போய் செட்டில் டவுன் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயை எடுத்துகிட்டு அதில் ஒரு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். பாருங்க, அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேட்டர், அது கூட அந்த டியூட்டி ஃப்ரூட்டியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட டேட்ஸ் ஆட் பண்ணலாம், பாதாம் ஆட் பண்ணலாம், முந்திரி ஆட் பண்ணலாம், உங்கள் விஷயம் தான், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்குங்க பார்க்க. பட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். டக்குன்னு நம்ம ஃபேமிலியில் ஏதாவது அக்கேஷன் வந்தால் இல்லை ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி கேக் செஞ்சு நம்ம கூடவே எடுத்துகிட்டு போகலாம் கிட்ஸுக்கு. இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டோன்னா ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். அடுத்தது இது அவனில் ப்ளேஸ் பண்ண 180 டிகிரி டெம்பரேச்சரில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 35 டிகிரிஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் இல்லை கடாயில் பண்ணணுன்னா குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சால்ட் இல்லைனா சாண்டு கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணி 15 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட டியூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு ஆற விட்டு எடுத்தோன்னா தான் நம்மளால் இந்த மாதிரி பீசஸ் போட முடியும். இல்லைனா வந்து பீஸ் போடும்போது உடஞ்சிரும். அதனால் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆகி ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸாக இதில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பேக் ஆகிருக்கு உள்ளன்ட்டு. நீங்கள் இது எக் ஆட் பண்ணி செய்யணுன்னா அதுக்கான ரெசிபி அண்ட் வீடியோவை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்ததுனால கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் டார்க்காக வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா வந்து சுகருக்கு வந்து பதில் ஒயிட் சுகருக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வேறு மாதிரி வரும். பாருங்கள், கேக் பீஸ் போட்டாச்சு. நான் இப்போ நடுவுலேருந்து உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். அது எந்த அளவுக்கு ஸ்பான்சி அண்ட் சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். இது வந்து ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணும்போது இல்லை கிட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கேக் நமக்கு ரெடியாக இருக்குது. இது டீ டைம் கேக்காகவும் ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம வச்சியும் சாப்பிட்லாம். மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thank you for watching. Thank you for your support.